கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர்ச்சியாக லெந்து நாள் தியானத்துல இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அது இந்த வேதாகமம் எனப்பட்டது ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். இந்த வேதாகமத்தை அநேகர் படிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க, அநேகர் நேசிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க, அநேகர் மற்றவங்களுக்கு வாங்கி கூட பரிசாக கொடுக்க செய்திருக்கிறாங்க. ஆனா எஸ்ரா மாத்திர வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, அதை ஆராய்ந்தாராம். ஆராய்ந்தது மாத்திரமல்ல, அதன்படி செய்யணும். இன்னைக்கு எத்தனையோ பேரு அதிகாலையில இருந்து தங்களுடைய கடமைக்காக வேதாகமத்தை வாசிக்கிறாங்க. இன்னைக்கு பைபிள் படிச்சாச்சு அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா ட்ரை பண்ணலாரம்மா, அநேக நேரம் நம்ம ட்ரை பண்றது கிடையாது. ஆனா எஸ்ரா பாருங்க, அதன்படி செய்யணும். அடுத்து தான் யாருக்கு எதை போதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு தீர்மானத்தை இருதயத்துல ஏற்படுத்தி இருந்தாராம். அது மிக மிக முக்கியமா இஸ்ரவேலருக்கு எது தேவை என்பதை எஸ்ரா பாபிலோனில இருந்த காலகட்டத்துல தெளிவா அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேலருக்கு தேவன் எதை கொடுத்தார், இஸ்ரவேலர் அதை விட்டதுனால என்ன ஒரு நஷ்டம் வந்தது, எல்லாம் பாபிலோன்ல நன்கு அறிந்ததுனாலதான் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருவதற்கு தேவன் ஏன் 4 மாத காலங்களை எடுத்தார் என்பதை எல்லாம் இருதயத்துல வைத்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றாரு. இஸ்ரவேலருக்கு எது தேவை அப்படின்னா, கட்டளைகளை அறியணும், நீதி நியாயங்களை அறியணும் என்று இருதயத்தை பக்குவப்படுத்தினார். இந்த நாளிலும் கூட உறுதியான இருதயத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 112ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களில, துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும், அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அதாவது சங்கீதக்காரன் ஒரு மனுஷனை சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளையில் மிகவும் பிரியப்படுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லித்தான் அந்த மனுஷன் தான் துர்செய்தியை கேட்கிறதுனால பயப்படாதிருப்பான், அவன் இருதயம் உறுதியா இருக்கும் அப்படிங்கிறார். இன்றைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு வைங்களேன், இருதயம் தண்ணீரை போல கரைந்து விடுகிறது. ஏதோ நம்ம மேல உயர் அதிகாரி நம்ம மேல ஒரு ஆக்ஷன் எடுக்க போறேன் அப்படின்னாருன்னா அவ்வளவுதான், உயர் அதிகாரி தான் உலகம், உயர் அதிகாரி இல்லைன்னா வேற உலகமே இல்லைங்கிற மாதிரி தண்ணீரை போல இருதயம் கரைந்து போயிருக்கு. அல்லது அரசாங்கம் ஏதோ ஒரு காரியத்தை அமலுக்கு கொண்டு வருகிறேன் அப்படின்னா உடனே இருதயம் கரைந்து போய் விடுகிறது. அப்ப அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய கட்டளையினுடைய வேல்யூ என்னன்னு தெரியல. அப்ப கர்த்தருடைய கட்டளை, அவருடைய வார்த்தையினுடைய வேல்யூ தெரிந்ததுன்னா நம்ம எப்படி இருப்போம்னா, அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 1-10 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துல யாக்கோபினுடைய சிறை சேதம் அரங்கேறி விட்டது. சிறை சேதம் யாக்கோபுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்து பேதுருவையும் சிறை சேதம் பண்ண வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாங்களாம். 3வது வசனம் சொல்லுகிறது, அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத
அப்ப பண்டிகை நாளா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவர்களை ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தார். அதாவது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை ஏரோது சிறை சேதம் பண்ணிவிட்டார். அடுத்து இங்க பேதுருவையும் சிறை சேதம் பண்ணுவதற்கு பிடித்தாயிற்று. இந்த பிடித்து சிறை சேதம் பண்ணுகிற அந்த நாள் பஸ்கா பண்டிகை எனப்பட்ட ஒரு நாளா மாறிச்சு. இந்த பஸ்கா பண்டிகையின் நிமித்தமாக பேதுருனுடைய தலை தப்பிச்சிருச்சு. இந்த கம்யூனியன் எனப்பட்டதனுடைய வேல்யூவே சில நேரம் நம்ம வாழ்க்கையில கிராஸ் ஆகும் பாருங்க. அந்த கம்யூனியன் மாத்திரம் அன்னைக்கு வராம இருந்திருந்தா கட்டாயம் நம்ம தலை மாட்டி இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு கம்யூனியன் மறக்கவே முடியாதுங்க. என்னுடைய தலைக்கு ஒரு ஆபத்து வந்தது. அந்த கம்யூனியன் சர்வீஸ்ல என் தலையும் தப்பிச்சது. இப்ப இங்க பேதுருவனுடைய தலையை தப்புவித்தது எதுன்னா அந்த கம்யூனியன் தான். இந்த பஸ்கா பண்டிகை நாளா இருந்ததுனால பேதுருவை சிறையில வைத்து பாதுகாக்கலாம் என்று உடை வச்சிட்டாங்க. சிறைச்சாலையில பேதுரு எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு ரிசார்ட்ல படுத்து எப்படி இளைப்பாரி கொண்டு இருக்க முடியுமோ அப்படி இளைப்பாரி கொண்டு இருந்தாராமா. தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் பேதுரு வந்து ஒரு தரிசனம் காண்பது போல நினைத்து கொண்டிருந்தாராமா. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நித்திரையில இவர் இருந்திருக்கிறார். நித்திரையில அவர் இருந்தாருங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும், நாளைக்கு தலை போக போகுது சார், எப்படி இந்த மனுஷன் நிம்மதியா தூங்கினாரு? சங்கீதக்காரர் 112 சொல்லுது இல்லைங்களா, அவன் இருதயம் உறுதியா இருந்தது. அப்ப பேதுருவுக்கு இப்பேற்பட்ட உறுதியே என்ன, நிம்மதி எப்படி வந்தது அப்படின்னு யோவான் 21வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற போது, உயிர்த்தெழுந்த இயேசு யோவானை சந்திக்கிறப்ப யோவானின் இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவதற்கு முன்பாக யோவான் பேதுருவுக்கு ஒரு காரியத்தை அறிமுகப்படுத்தினார். பேதுரு தான் இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று மறுபடியும் மீன் பிடிக்க கூட்டிக் கொண்டு போகிறவர். இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, ஒரு மீன் கூட இல்லை. இப்ப காலையில வந்த போது இயேசு கரையில நின்று பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்குதாங்கிற, ஒன்றுமில்லை என்ற போது அவங்களை கைட் பண்றார். படகுக்கு வலதுபுறமாய் வலைகளை போடுங்கன்னா 153 மீன் கடல்ல தான் இருந்ததே தவிர தேவனுடைய அனுமதி இல்லாம பேதுரு வந்து பிடிக்க வருகிறாரே என்று இடது பக்கமா போகல. சில காரியங்கள் பாருங்க, இந்த இயற்கையே தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருக்குங்க. இதே பேதுரு வருவாரு, பேதுருவுக்கு வெள்ளி பணத்தை கொடுக்க வேண்டும் என்று இதே கடல்ல ஒரு மீனை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இதே யோனா வருவாரு, யோனாவை பிடித்து நினிவேல கொண்டு போய் கக்க வேண்டும் என்று தேவன் மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதே தேவன் தான் 153 பெரிய பெரிய மீன்களை எல்லாம் சமுத்திரத்துல தேவன் நியமித்த இடத்துல பத்திரமா பாதுகாத்து வைத்திருந்தாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அவங்க வலைகளை போடுறாங்க. 153 பெரிய மீன் கிடைக்குது. ஆனா ஒரு மீன் கூட வலைய சேதப்படுத்தினதாகவோ படக சேதப்படுத்தினதாகவோ எதையுமே பண்ணலைங்க. அப்படி 153 மீனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த யோவான் பேதுருவின் இடத்துல சொல்றாரு, கரையிலே நின்றவர் கர்த்தர். அந்த நேரத்துல பேதுருவனுடைய நிலைமை பாருங்க, வஸ்திரம் கூட இல்லை, மேல் சட்டையை போட்டு கொண்டு கடலில குதித்து இயேசுவின் இடத்துல முன்னாடி வரார். இப்ப இயேசு வந்து பேதுருவின் இடத்துல, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா, எல்லாரை பார்க்கிலும் அன்பு கூறுகிறாயா, எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அதாவது தேவன் ஒன்றை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளிடத்துல இல்லாத ஒன்றை நமக்கு கொடுத்தே அதையும் கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு மனைவி இல்லை அப்படின்னு ஜெபம் பண்றாங்க பாருங்க.
ஆனா அந்த மனைவியை அன்பு கூறுகிற அன்பை முதல்ல கொடுக்கிறாருங்க. கணவன் இல்லைன்னு எத்தனையோ பேர் ஜெபம் பண்றாங்க. அந்த கணவனை அன்பு கூறுகிற அன்பை கொடுத்து மறுபடியும் கணவனை கொடுக்கிறார். பிள்ளை இல்லைனாலோ, வாகனம் இல்லைனாலோ, வீடு இல்லைனாலோ, முதல்ல தேவனை போல அதை பார்க்கவும், தேவனை போல நேசிக்கவோ முதலாவது தேவன் அன்பை கொடுத்து தான் பிறகு கொடுக்கிறார். பேதுருவுக்கு அன்பைத்தான் முதல்ல கிளியர் பண்ணார். இதற்கு அப்புறம் தேவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை பேதுருவுக்கு சொல்றாரு. யோவான் 21வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்துல, நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இதுதாங்க பேதுரு நிம்மதியா தூங்கினதற்கான ஒரு அஸ்திவாரம். இதுதான் அவரை உறுதியாய் தூங்க வச்சது பாருங்க. இந்த பஸ்கா பண்டிகை வந்ததுனாலதான் எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர் சங்கார தூதன் கையிலிருந்து காக்கப்பட்டாங்க. அப்ப பிரதான பஸ்காவாகிய இயேசு வந்ததுனாலதான் புறஜாதியர்களாகிய நீங்களும் நானும் நரகத்துக்கிலிருந்து, அழிவிலிருந்து, பிசாசிலிருந்து காக்கப்பட்ட பேதுரு அறிந்துதான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் மூலமா நான் காக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு முதிர் வயது வர வரைக்கும் என் தலையை யாரும் எடுக்க முடியாது. நான் இள வயதுல இருக்கும் போது என் இஷ்டப்படி நான் அலைந்து திரிந்தேன். அது எனக்கு கர்த்தரை அறியாததுனால நடந்ததா இருக்கலாம். நான் தேவனை அறிந்துட்டேன். தேவன் என்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, நீ முதிர் வயதாகும் போது நீ விரும்பாத இடத்திற்கு கொண்டு போகப்படுவாய். நீ கைகளை நீட்டுவ, வேறொருவன் வஸ்திரத்தை உடுத்துவான். அப்ப இப்ப நடக்கிற எந்த காரியமும் என் தலை முடிய கூட ஒன்னும் பண்ண முடியாதுன்னு வஸ்திரத்தை கழட்டி வைத்து நிம்மதியா தூங்கினார். ஒருவேளை அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்க சந்திக்கிற ஒரு பிரச்சனை, தலைக்கு மேல பிரச்சனை வருது. இதுல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியாது, அவ்வளவுதான், இது என்ன முடிக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை என்னைக்கோ முடிக்க வேண்டிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் காப்பாத்தி அவரு வேலையை நீங்க செய்து முடிக்கிற வரைக்கும் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த பேதுருவுக்கு சொன்னது அதுதான். முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை பாதுகாப்பேன். அன்னைக்கு ஒரு நாள் வரும், நான் சொன்ன வார்த்தை உன்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உதவி செய்யும் என்று பிராமிஸ் பண்ணார். அதை நம்பினார். அதே போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துல வைங்க. அன்றைக்கு ஏரோது வேணும்னா அரசாட்சி செய்து கொண்டிருந்திருக்கலாம், ஏரோது கையில சட்டம் இருந்திருக்கலாம், ஏரோது கையில பட்டயம் இருந்திருக்கலாம், ஏரோது ஏங்க யாக்கோபு கூட சிறை சேதம் கூட பண்ணிருக்கலாங்க. எல்லோருக்கும் நடக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு என்ன சட்டமா என்ன? எல்லோரும் தலை போகிற மாதிரி உங்களுக்கு தலை போகணும்னு என்ன தலை விதியா என்ன? இயேசு உங்களை குறித்து சொல்லி இருக்கிற வார்த்தை நிறைவேறும், அதை நம்புங்க. இதைதான் யாக்கோபு அற்புதமா தன்னுடைய வாழ்க்கையில அறிந்துதான் ஒரு இடத்துல ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நீ போற இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னீல, திரும்பி வருவேன்னு சொன்னீல, நீர் எனக்கு பாராட்டின தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது வந்திருக்கிறேன். உடைய வார்த்தையின்படியே நீர் என்னை மட்டும் ஆசீர்வதித்திருக்கிறீர், உடைய வார்த்தையை நிறைவேற்றும் என்று ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணினாருங்க. தேவன் தம்முடைய வார்த்தையை கீழே விழ இடம் கொடுக்க மாட்டார். அப்ப பேதுருவை இந்த வழியில நடத்தினதுனாலதான் பேதுரு ஒரு சம்பவத்தை சொல்றாரு. உங்க உறுதியை அசைய பண்ணுகிற சில அக்கிரமக்காரருடைய செய்கை வெளிப்படும், இதுல ரொம்ப கவனமா இருங்கள் என்று சொல்லுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகத்தினுடைய 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது,
கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்க இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியில் இருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறார். அதாவது பவுலனுடைய உபதேசத்தை குறித்து பேதுரு எழுதும்போது எழுதுறாரு, அறிகிறதற்கே அரிதாய் இருக்கிறது. அதனால நாங்க இத சொல்றோமோ இல்லையோ, சில பேர் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா வேத வசனத்தையும் புரட்டுகிற ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் அக்கிரமக்காரர். அவர்கள் வஞ்சகத்தில நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாதிருங்கள் அப்படிங்கிற அக்கிரமக்காரங்கள் சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீ சொல்ல நம்புற மாதிரி பேசுவாங்க பாருங்க. அன்றைக்கு மோசே கூட கானான் தேசத்தை வேவு பார்த்து வரும்படியா 12 பேர் அனுப்புறார். அந்த 12 பேரும் கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வந்து அதுல 10 பேரு அந்த தேசத்தை குறித்து சொல்றாங்கங்க. என்னாகுமா 13வது அதிகாரத்தினுடைய 32, 33 வசனங்கள்ல, நாங்கள் போய் சுட்டி பார்த்து வந்த அந்த தேசம் தங்கள் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுட்டி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தியை பரப்பினார்கள். பாருங்க, இதுதான் அக்கிரமக்காரர்களுடைய உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்டு லட்சோப லட்சம் இஸ்ரவேலர் இழுப்புண்டு போயிட்டாங்க பாருங்க. ஆனா அவைகளின் நடுவுல காலேப் எனப்பட்ட ஒரு மனிதன் சொல்றாரு, நாங்கள் சுற்றி பார்த்து சோதித்த அந்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தாருன்னா பாலும் தேனும் ஓடுகிற அந்த நல்ல தேசத்துல கொண்டு போய் நம்மளை விடுவார் அப்படிங்கிறார். ஆனா அதை யாருமே ஏற்றுக்கொள்ள. இப்படி பேசின காலேபிய கல்லால் அழித்துக் கொள்றதுக்கு இந்த 10 பேரும் இஸ்ரவேலரும் கேதராயிட்டாங்க. அவைகளின் நடுவுல தான் கர்த்தருடைய மகிமை இறங்கி காலேபியும் காப்பாத்தியது. கல்லறிவதற்கு ஆயத்தமா இருந்த இந்த இஸ்ரவேலரையும் காப்பாத்தி கானான் தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போனது. இன்றைக்கு இந்த அக்கிரமக்காரருடைய உபதேசத்துல விழுந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாருங்க. அந்த பாடத்துல மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம அழிந்து போகாம அல்லது உறுதியாய் இருதயத்தை விட்டு விலகி போகாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியமானது அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தினுடைய 42வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த உறுதியாய் நம்ம தேவனுக்குள்ள இருக்கணுமா இருந்தா இந்த 4 காரியம் முக்கியம் அப்படிங்கிறார். என்ன? முதலாவது, உபதேச கோளாறுல போய் சிக்க கூடாது, கள்ள உபதேசத்துல போய் மாட்டிக்க கூடாது. 2வது காரியம், ஐக்கியத்துல கரெக்டா இருக்கணும் பாருங்க. 3வது காரியம், அற்பம் விக்குதல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். 4வது, ஜெபம் பண்ணுதல உறுதியா இருக்கணும் பாருங்க. இந்த 4ஐயும் பார்க்கறதுக்கு முன்னாடி பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது எழுதுறாரு. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாயிருக்கிறது. அப்ப நயவசனிப்போடு கூட சில மக்கள் பேசுவாங்க. இவ்வுலகத்துக்குரிய ஞானத்திலேயே சில பேர் பேசுவாங்க. அன்னைக்கு மோசேயோடைய மாமா மோசேக்கு கொடுத்த கவுன்சில் நல்லதா இருந்ததுங்க.
ஆனா மோசேவே தேவன் அந்த கேட்டகரியில செலக்ட் பண்ணல. அப்ப என்னை தேவன் எந்த விதத்துல செலக்ட் பண்ணாரோ அதே மாதிரி இந்த மக்களையும் செலக்ட் பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று மாமா கொடுத்த ஆலோசனையை தேவனிடத்துல கூட கொண்டு போய் மோசே என்ன பண்ணல, கன்சல்ட் பண்ணவே இல்லை. சார், எகிப்துல அவ்வளவு ப்ராப்ளம் நடந்த போது கர்த்தர் மோசையை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி, ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்க. யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம், 8வது அதிகாரம் 1வது வசனம், 9வது அதிகாரம் 1வது வசனம், 10வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசையை நோக்கி, மோசே கர்த்தரை நோக்கி. இப்ப எல்லா சூழ்நிலையில கர்த்தரை நோக்கின மோசே இப்ப நயவசனிப்பா மாமா ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வராரு. இதுல கிளியர் ஆகணுங்கிற ஒரு இது வேண்டாங்களா? 1000 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி, 100 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி, 50 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்துன்னு மோசேட்ட அவங்க மாமா சொல்லும்போது ஆண்டவரிடத்துல கொண்டு போய், ஆண்டவரே எங்க மாமா இப்படி ஒரு விஷயம் சொல்றாரு, இதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேட்கவே இல்லை. அப்படியே ஏற்றுக்கொண்டார் பாருங்க. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த மோசேனுடைய மாமா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தேவன் மோசையோட பேசவே இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு சென்சிட்டிவான ஆண்டவர். செங்கடலை பிளந்து வனாந்தரத்துக்கு கூட்டிட்டு வருவதற்கு தேவன் எவ்வளவு இந்த ஜனங்களுக்காக பிரயாசப்பட்டாரு. அப்ப அந்த ஜனங்களுக்கு மேல ஒரு தலைவரை ஏற்படுத்துவது தேவனுடைய ஆலோசனையின்படி வரணுங்க. இன்றைக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. ஒருவேளை நீங்க பிள்ளை இல்லாம பல நாட்கள் அழுது கொண்டே இருந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனையோ, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரத்தையோ கொடுத்தா அவ்வளவு உடைய ஊழியக்காரியா கொண்டு வரும் ஆண்டவரே, உடைய ஊழியத்துல பயன்படுத்துவோம் ஆண்டவரேன்னு நீங்க அழுது ஜெபித்திருக்கலாம். அந்த நாட்களை தேவன் நினைக்கிறாருங்க. ஆண்டவர் இரக்கம் பாராட்டி ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கொடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலாம். ஆனா நீங்க ஒன்று மறந்து போயிடாதீங்க, நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க மறந்தாலோ நீங்க சொன்ன வார்த்தையை தேவன் மறக்காதவர். அதை நினைவு கூர்ந்து கேட்பார் பாருங்க. இன்றைக்கு யாரோ ஒருத்தர் சொல்லலாம், இப்போதைய இந்த வேர்ல்டு ட்ரெண்டிங்ல டாக்டர் படிக்க வைக்கிறது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும்போது, இன்ஜினியர் ரொம்ப அட்வான்டேஜ், ஒரு வருமானம் வேணும் பிரதர் ஊழியத்துல அப்படின்னு நிறைய ஆலோசனைகளை கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா ஒன்று மறந்துடக்கூடாது, இந்த ஆலோசனைகள் 1000 பேர் வந்து கொடுத்தாலுமே பிள்ளை இல்லாத போது நம் கண்ணீரை கண்ட ஒரு தேவன் இருக்கிறார், நம் சத்தத்தை கேட்ட ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்துல போய் கன்சல்ட் பண்ணி காட்ஸ் வில்லா இல்லையா, கர்த்தருடைய சித்தம் இல்லாம ஹையர் ஸ்டடிக்கு நீங்க எதை சூஸ் பண்ணாலும் பாருங்க, மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க நேரிடும். சொல்ல முடியாது, பிள்ளையவே இழந்து போறதுக்கு வாய்ப்பு உண்டு, சந்ததியே அற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருங்க. கர்த்தருடைய வார்த்தையில உறுதியா இருக்கணும். மோசேட்ட 2 வருஷம் ஆண்டவர் பேசலன்னா எவ்வளவு பெயினா இருந்திருக்கு பாருங்க. சரி, இந்த மக்கள் ஒரு விதத்துல யோசிச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். மோசையுடைய மாமா வந்து தேவனுடைய அழைப்பின்படிதான் வந்து இங்க சொல்லி இருக்கிறார்னு வைத்திருந்தாலும், மோசேயும் யோசுவாவும் சீனாய் மலைக்கு போகும்போது கர்த்தர் சொல்றார், ஒருவரும் இந்த மலைக்கு வரக்கூடாது, ஒருவரும் இந்த மலையை வந்து தொடவும் கூடாது, அதனால உறுதியாய் போய் அந்த ஜனங்களிடத்துல சொல்லும் மோசேனார். மோசே ஒரு தடவை சொல்லிட்டு தேவன்கிட்ட வந்து சொல்றாரு, அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க ஆண்டவரே, நான் உறுதியா சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே, வழி விலைக்கு போக மாட்டாங்க ஆண்டவரே. சார், மனுஷனை நீங்க நம்பவே முடியாது. ஒருவேளை பெத்த பிள்ளையா இருக்கலாம், அல்லது பெத்த அம்மாவா இருக்கலாம், கட்டின மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், எப்ப மாறுவாங்கன்னே சொல்ல முடியாதுங்க. இயேசுவை பெற்றெடுத்த மரியாதை மாறிட்டாங்க. 12 வயசுல இயேசுவை தேவாலயத்துக்கு கூட்டிட்டு வந்தவங்க தேவாலயத்திலே விட்டுட்டு போயிட்டாங்க. யோசேப்போட சேர்ந்து வாழ்ந்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்துட்டாங்க. இந்த அம்மா என்ன நினைச்சிருக்கிறாங்க, இயேசு உறவினர்களோடு கூட இருக்கிறாங்கன்னு. அந்த ஐயாவும் அப்படி நினைச்சு இவர்கள் பிரயாணத்துல ஒரு நாளைக்கு அப்புறம் 2 பேரும் ஒருவரை ஒருவரும் பாக்குறாங்க. ஒருத்தரிடத்திலேயே இயேச காணோம். திரும்ப அவர்கள் தேடிக்கொண்டே எருசலேமுக்கு 3 நாள்ல வர்றாங்க.
இப்ப மரியாள் ஒரு வார்த்தை சொல்றாங்க, நானும் உன் தகப்பனும் தேடினோமேங்கிறாங்க. யோசேப்பாங்க இயேசுவுடைய தகப்பன். யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா எப்படி கன்சீவ் ஆனாங்க. நம்ம கன்சீவ் ஆன காலகட்டத்துல யோசேப்பினுடைய இருதயம் எப்படி இருந்தது, தேவனும் தேவ தூதர்களும் இந்த குடும்பத்துக்குள்ள எப்பேற்பட்ட காரியத்தை செய்தாங்க, எப்படி பெத்லகேமுக்கு வந்தாங்க, பெத்லகேமிலிருந்து எப்படி எகிப்துக்கு போனாங்க, அங்கிருந்து எப்படி நாசரேத் வந்தாங்க, எல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரிந்திருந்து கூட மறந்துட்டாங்க பாருங்க. இந்த உலகம் அதுதான் பாருங்க, மறந்துரும். ஆனா மோசே சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, உறுதியா இருப்பாங்க. எத்தனை நாள் உறுதியா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா கையில காசு இருக்கிற வரைக்கும் பாருங்க, வசதி இருக்கிற வரைக்கும் பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயம் உறுதியா இருக்காது. வேதம் சொல்லுது, இந்த ஜனங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு தேவன் வேண்டும் என்று ஆரோனோடு கூட போராடி ஒரு பொன் கன்று குட்டியை உண்டாக்கிட்டாங்க. நீங்க ஏற்படுத்தி வைத்த 70 பேர் இருக்காங்கல்ல மோசே, உங்க மாமா சொல்லித்தானே அந்த மக்கள் எல்லாம் 70 பேரோ அல்லது லட்சம் ஜனங்களுக்கு 1000 பேருக்கு ஒரு தலைவர்னா, நூற்றுக்கணக்கான தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. அவங்கள எங்க போயிட்டாங்க? ஒரு தலைவராவது வந்து இந்த பொன்கன்று குட்டி செய்யக்கூடாது, இது தப்பு, தேவன் நம்ம எகிப்தில இருந்து விடுதலை ஆக்கும் போது எந்த ரூபத்தையும் இல்ல, எந்த சொரூபத்தையும் நமக்கு செய்யல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. சார், விக்கிரக ஆராதனையே தப்பு அப்படின்னு வேதம் சொல்லுது. கடந்த நாட்கள்ல இலங்கை தேசத்துல இயேசு சிலையில தண்ணீர் வடிந்தது அப்படின்னு சொல்லி தண்ணிய குடிக்கிறதுக்கு லைன் கட்டி நின்றுட்டு இருந்தாங்களாம். பாருங்க, ஏதோ ஒரு எலக்ட்ரிக் அல்லது வாட்டர் பைப் லைன் எங்கேயாவது லீக் ஆயிருந்தா கூட அந்த சிலை இருக்கிற லைன்ல தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலை வழிபாடே வேதத்துல தவறுதல்னு சொல்லும் போது இயேசுநாதர் சிலையிலிருந்து தண்ணி வடிஞ்சுதாமா, இந்த தண்ணியை குடிக்கும் போது நம்ம ஆசீர்வாதத்துக்குரியமா நம்ம கர்ம காரியங்கள்லாம் மாறிடுதுன்னு இப்படி போயிட்டு இருந்தா, அப்ப இஸ்ரவேலின் மக்களுடைய நிலைமையை பாருங்க. இவ்வளவு வேத வசனம் வந்துருச்சு, இவ்வளவு ஊழியக்காரங்கள் வந்துட்டாங்க, இவ்வளவு சபைகள் வந்தும் கூட மனுஷ கற்பனையின்படியே ஒரு சிலையை செய்து மனுஷ கற்பனையின்படியே அங்க நிறுத்தி, அதுதான் இயேசு என்றும் அதுல இருந்து வருகிற தண்ணி இயேசுவினிடத்துல இருந்து வருதுன்னா இந்த பைபிள் எதுக்கு? இந்த சமாரிய ஸ்திரிக்கு என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதிகள் புறப்படும், தாகம் எடுக்காத தண்ணி நான் கொடுப்பேன்னு சொன்னது அது எதுக்கு? வேதம் சொல்லுது பாருங்க, இதுதான் அக்கிரமக்காரருடைய உபதேசத்துல இழுக்கப்பட்டு போற நயவஞ்சகம். ஆனா பவுல் சொல்றாரு, நான் அப்படி எல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமானது என்னன்னா, நம்மளுடைய அஸ்திவாரம் எதுல இருக்குது? உறுதியான அஸ்திபாரம் தேவன் போட்ட அஸ்திபாரத்தின் மேல நிக்கிறோமா, அல்லது தேவ மனிதர்கள் போட்ட அஸ்திபாரத்துல, தேசம் போடுகிற அஸ்திபாரத்துல நம்ம நிக்கிறோமா? சில நேரம் பாருங்க, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு கூட சில அஸ்திபாரங்களை போடுவாங்க. அன்றைக்கு சாலமோனுடைய போர்படை தளபதியாயிருந்த யெரொபெயாம், அவரு எங்கேயாவது எருசலேமுக்கு போய் எருசலேம்ல இருக்கிற காலகட்டத்துல அவர்களை இருதய வழுகி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாமை பற்றி கொண்டதுனா என்ன பண்றது? அதனால இவர்களை எருசலேமுக்கு போகாதபடிக்கு தான்ல ஒரு சிலையை செய்து வைத்து, பெத்தேல்ல ஒரு சிலையை செய்து வைத்து, ஈனமானவர்களை ஆசாரியர்களா வைத்து, இந்த பெத்தேல்லையும் தான்லையும் சகல இஸ்ரவேலரையும் ஆராதிக்க தேவனை தேட வைப்போம் என்று ஒரு திட்டம் போட்டார். தான்ல நிறுத்தின அந்த பொன் கன்று குட்டி, பெத்தேல்ல நிறுத்தின பொன் கன்று குட்டி, இது தேவனுடைய கற்பனையின்படி வரல, இது இந்த யெரொபெயாமினுடைய கற்பனையில வந்தது. அதே போல ஒருவேளை அந்த யெரொபெயாம் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாவாக இருக்கலாம். இது எப்படி வந்தது? ஒரு இடத்துல கிதியோனை வந்து கர்த்தர் யுத்தத்துல நடத்தினாரு. அந்த கிதியோன் பண்ணின காரிய இஸ்ரவேலருக்கு கண்ணியா மாறினதாம்மா. இன்னைக்கு நீங்களும் நானும் அஸ்திபாரம் நமக்கு கரெக்டா இருக்குதா? இது தேவன் போட்ட அஸ்திபாரம் தானா? இதை பவுல் எழுதும் போது எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், தீமோத்தேயு 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
18, 19 வசனங்களில் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்ப அஸ்திபாரத்துல இருக்கிற மனிதன் அநியாயத்தை விட்டு விலகிறவனா இருக்கிறான். அநியாயத்தை விட்டு விலகிறதுனா என்ன? அன்றைக்கு சகேயு இயேசுவோடு கூட நடந்த போது, இயேசுவோடு கூட நடக்காத போது நடந்த சில அநியாயத்தை உணர்ந்து அதை நான் திருப்பி கொடுக்கிறேங்கிறது தான். அப்ப பகையோடு வாழுகிறது அநியாயங்க. மற்றவர்கள் தீமை செய்கிறதற்கு ரிப்ளே தீமை செய்வது அநியாயம். அப்ப அந்த அநியாயத்தை விட்டு ஒரு மனிதன் விலகல அப்படின்னா அந்த மனிதன் அஸ்திபார கோளாறுல இருக்கிறார். பவுண்டேஷனே தப்புனா கட்டப்படுகிற கட்டடமே நிக்காது. ஒரு அரசாங்க நிலத்துல ஒருவேளை அரசாங்கம் அதை கவனிக்காம யாருமே பார்க்கல என்று அஸ்திபாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டி அதுல யாருக்குமே தெரியாம ஈபி லைனை வாங்கி எதோ பண்ணி வீட்டை கட்டி சுகமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு நாள் ஒன்று வரும், இது அரசாங்க நிலம் என்றால் கட்டாய ஈவு இரக்கம் இல்லாம எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிருவாங்க. அதே போல கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்படாம எதையோ கண்மலை என்று நினைத்து நம்ம அது மேல கட்டிக்கிட்டே வரணும். ஒரு நேரம் இன்னைக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு சுகமா தங்கலாம். ஆனா ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்பேற்பட்ட நாளா வரும் தெரியுங்களா? இயேசு சொல்றாரு, இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை வரும், பெரு வெள்ளம் வரும், பெருங்காற்று வரும். சார், கிறிஸ்துவை அஸ்திவாரமா கொண்டிருக்கிற மனுஷனுக்கு பெரு வெள்ளம் வருங்க, பெருங்காற்று வருங்க, பெருமழை வருங்க. ஆனா இந்த அஸ்திபாரத்துல இவைகள் மோதுகிற போது இந்த கண்மலை பெருவெள்ளத்துக்கு தப்புமாமா, இந்த கண்மலை பெருங்காற்றுக்கு தப்புமாமா, இந்த கண்மலை பெருமழைக்கு தப்புமாமா. இந்த கண்மலையில் மேல கட்டப்பட்டு இருக்கிறவங்களோ கண்மலையோடு கூட தப்பு வாங்கலாமா. ஆனா கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடாமல் இருப்பவங்க, அது இந்த வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழாதவங்க, மணலின் மேல் கட்டப்பட இருக்கிற புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான்ங்கிறார். இந்த மழை வெள்ளம் காத்து அனைத்தையும் வீட்டையும் வெள்ளத்தோடு வெள்ளமா கொண்டு போயிடும், மழையோடு மழையா கொண்டு போயிடும், காற்றோடு காற்றா கொண்டு போயிரும் பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் உறுதியா இருப்பதற்கு அஸ்திபாரத்துல ஸ்திரமா இருக்கணும். யாரு கள்ள உபதேசத்தை போதிக்கலாம், சில நேரம் பாரு விரக்தியில கூட சில நேரம் சிலர் போதிப்பாங்க, இழப்புகள்ல கூட சிலர் தவறுதலான போதிப்பாங்க. ஆனா ஒன்றுல உறுதியா இருக்கணும் பாருங்க. ரூத்துவின் புஸ்தகத்துல ரூத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய ரூத் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இந்த ரூத்துவுக்கு இப்பேற்பட்ட, அதாவது உறுதி எப்படி வந்தது? மன உறுதி. இந்த மன உறுதியை உடைப்பதற்கு நகோமி போதித்த போதனை இருக்கு பாருங்க. அதுல 3 முக்கியமான காரியத்தை அவங்க போதிக்கிறாங்க. அந்த போதனையில இன்னொரு பெண்மணி போயே விடுறாங்க. அது என்ன போதனை? அதான் சொல்லப்பட்டிருந்தா 11வது வசனத்துல, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராக்கும்படிக்கு என் மேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? முதல் காரியம் திரும்பி போங்கள் என்று போதிக்கிறாங்க பாருங்க. சபைக்கு வாங்கன்னு போதிக்கலாம், எருசலேமுக்கு வாங்கன்னு போதிக்கலாம். எருசலேமுக்கு நாங்க வாரோன்ட்டு வர்றவங்களை இந்த நகோமி எப்படி போதிக்கிறாங்கன்னா,
எனக்கு இனிமேல் பட்டு கற்பம் உருவாவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா என் புருஷன் இறந்து போயிட்டார். அப்படியே நான் எருசலேம்ல போய் இஸ்ரவேலர் ஒருத்தரை நான் கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கரு உருவாகி அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை வாலிபனாகி அதுக்கப்புறம் உங்களுக்கு கட்டி கொடுக்கறக்குள்ளேயும் நீங்க பாட்டி ஆயிருவீங்க. இரண்டாவது, உங்களுக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்கிற அளவுக்கு திருமணமாகாத ஆட்களும் என்னிடத்துல இல்ல. அதோடு கூட 12வது வசனத்தை, என் மக்களை திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடனே வாழ்க்கை வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும்படி புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடி நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. ஃபர்ஸ்ட் காரியம் இதுதான் சொல்றாங்க. ஆனா இரண்டாவது காரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருப்பதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு விசனம் இருக்கிறது. இரண்டாவது கர்த்தரையே தப்பா சொல்லிட்டாங்க. அங்க எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல எஸ்ரா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கை என் மேல தயவாயிருப்பதுனால பாபிலோன்ல இருந்து நான் எருசலேமுக்கு வந்தேங்கிறாரு. ஆனா இந்த அம்மா பாருங்க, இருக்கிறது மோவாப் தேசத்துல. மோவாப் தேசத்துல இவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. வீட்டுக்காரர் இறந்த போதே இந்த அம்மாவை இறந்திருந்தா கர்த்தருடைய கை இந்த குடும்பத்துக்கு எதிராக இருக்குதுன்னு வச்சுக்க. எப்படி நீங்க உயிர் வாழ்றீங்க? கர்த்தருடைய கை எதிராக இருந்தா உங்களை நசுக்கிருப்பார்ல. உங்க வீட்டுக்காரர் சாகும் போதே நீங்க செத்து இருந்தீங்கன்னா, இல்ல உங்க பிள்ளைகள் 2 பேரும் சாகும் போதே செத்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு யார் பேசிட்டு இருப்பா? எத்தனையோ நேரம் பாருங்க, தேவனுடைய மக்களோடு கூட சரியான ஐக்கியம் இல்லாததுனால, தேவனுடைய சத்தத்தை கேட்காததுனால, தன் மேல தேவனுடைய தயையுள்ள கரம் எப்படி இருக்கிறதுன்னு அறியாம தேவனுடைய கை எனக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அத்தோடு கூட என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் மித்தம் எனக்கு விசனமாய் இருக்கிறது என்றாங்க. அவங்க மேல இவங்க ரொம்ப அக்கறைப்படுறாங்க. சார், அவங்க மேல நீங்க ரொம்ப அக்கறைப்படுறீங்கன்னா அவங்கள நீங்க தேவனுக்கு உள்ள நடத்தணும் பாருங்க. அதுதான் உங்களுக்கு விசனமா இருக்கு. உலகத்துக்குள்ள நடத்துறது அது அக்கறைப்படுறதே இல்ல, அழிவுக்கு நேரம் அவங்கள நடத்துறது. இதை கேட்ட மாத்திரத்துல ஒரு பெண்மணி இழுக்கப்பட்டு இந்த போதனையில பின்மாற்றத்துக்குள்ள போய் ஒரு நாள் தன் மாமியை முத்தமிட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத்துவினுடைய மனசுல என்ன இருக்குது தெரியுங்களா? இவங்க வீட்டுக்கார இறந்து பல வருடம் ஆயிட்டு, இவங்க 2 குமாரர்களும் இறந்து பல வருடம் ஆயிட்டு. இந்த பெண்மணி இந்த மோவாப் தேசத்துல ஒரு ஆம்பளைய கூட பார்த்து கல்யாணம் முடிக்கலைங்க. அப்ப வாழ்ந்தா இப்படி ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஏதோ புருஷனுக்காக வாழ்ற வாழ்க்கைனா வாழ்க்கையே கிடையாது. தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி வாழணும். இந்த மோவாப் தேசத்துல பாருங்க, புருஷன் இருக்கும் போதே பல புருஷனோடு வாழ்றவங்க. புருஷனோட தெரிஞ்சு சில பேரோட, தெரியாம சில பேரோட. ஏன்னா இந்த மோவாபியர் உருவான விதமே லோத்துவின் பிள்ளைகள் மூலமா உருவானது. அது தவறுதலான கல்ச்சர்ல வந்தது. அதனால ஒழுக்கம் எனப்பட்டது அவர்களுக்கு கேலி கூத்துதாங்க. இன்னைக்கு உலகம் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்குது. சினிமா சீரியல்ல பாருங்க, அதாவது ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஹீரோவை மாத்திரம் மாதிரி வாழ்க்கையில கணவனை மாத்தி கொள்றது, மனைவை மாத்தி கொள்றது, டிவோர்ஸ் ஆகிறது, இதெல்லாம் சர்வசாதாரணம். இதுதான் பாருங்க அந்த ஊர்ல நடந்த காலகட்டத்துல அதே ஊர்ல வந்து இந்த நகோமி புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் எந்த புருஷனையும் ஏறெடுத்து பார்க்காம கற்புள்ள ஒரு கன்னிகையா வாழ்ந்தாங்க. இவர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. இந்த தேவனை நான் அறியணும், இந்த தேவனுடைய மக்களை நான் அறியணும், அதனால வாழ்ந்தா இந்த தேவனுக்காக வாழணும், இந்த தேவனுடைய மக்களோடு வாழணும், மன உறுதியோடு வீடு, உறவினர்கள், இந்த மோவாப் தேசம் எல்லாத்தையும் வெறுத்து புறப்பட்டிருக்கிறாங்க. இங்க பெத்லெகேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்களான்னு பாருங்க. விடுபட்ட கதிர்களை கூட பொறுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல.
தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. காரணம் சபிக்கப்பட்ட சந்ததிங்கிறனாலதான். அந்த போவாஸ் எனப்பட்ட ஒரு மனிதன் இந்த பெண்மணியை குறித்து நன்கு அறிந்ததுனாலதான் வயல்வெளியில வேலை பார்த்தவங்களிடத்துல இந்த பெண்ணுக்காகவே சில கதிர்கட்டுகளை விட்டுட்டு போங்கன்னு சொன்னார். இப்ப மன உறுதிங்கிறது சில நேரம் ஆட்டங்காணுவதற்கு சில மக்களே வருவாங்க, சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளே வருவாங்க. ஆனா நம்ம நிர்ணயித்தத நிச்சயத்துதல நிலைத்திருக்கணுமாமா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சில நேரம் உறுதிமொழிகள் எல்லாம் கூட மாம்சத்துல எடுக்கலாம். அன்றைக்கு மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு மனிதன் உறுதிமொழி சொன்னாரு. அந்த மனிதனோடு கூட சேர்ந்துகிட்டு மற்ற சீசர்களும் உறுதிமொழி சொன்னாங்களாமா. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலையும் 31வது வசனத்திலையும், அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடங்கள் அடைந்தாலும் நான் இடர்கள் அடையும். இதுதான் உறுதி பாருங்க, மாம்சத்துல உறுதி. 31வது வசனத்துல, அதற்கு அவன், நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். நீங்க சில ஸ்கூல்ல எல்லாம் போய் பாருங்க, தங்கள் கைகளை நீட்டி, நான் ஒரு இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்ளுகிறேன், நான் இறையாமையையும் உறுதிப்பாட்டையும் ஒன்றும் செய்ய மாட்டேன், என்னால் அரசாங்கத்துக்கு ஒரு சேதம் வராதுன்னு உறுதிமொழி பண்ணிட்டு, சில பிரச்சனையாச்சுன்னா அரசாங்க பஸ்ஸை உடைக்கிறது யாருன்னா இந்த ஸ்கூல்ல உறுதிமொழி கொடுத்தவங்க தான். சில கல்லூரியில பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கல்லூரியினுடைய கண்ணாடிகளை உடைக்கிறது யாருன்னா இந்த உறுதிமொழி கொடுத்தவங்க தான். இப்போ மாம்சத்துல எவ்வளவு உறுதியா இருந்தாலும் உறுதிமொழி கொடுத்தாலும் அதை கடைபிடிக்கவே முடியாதுங்க. இருதய உறுதியா இருப்பதற்கு தான் இந்த 4 காரியத்தை சொல்றார். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, உபதேசத்தை குறித்து கவனமா இருக்கணும். நம்ம கேட்கிற உபதேசம், நம்ம கடைபிடிக்கிற உபதேசம், இது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். இதை குறித்து ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்க கேட்ட உபதேசம் அல்ல, கற்றுக்கொண்ட உபதேசம். அப்ப என்னத்தை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இதே 2 யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்துல கற்றுக்கொண்ட உபதேசத்தை குறித்து சொல்றாரு. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நீங்க கற்றுக்கொண்ட உபதேசம் என்னன்னா கிறிஸ்துவின் உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ. ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவன் மறுகன்னத்தையும் திருப்பி காட்டு. உன் சத்துருக்களை சிநேகி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, கைமாறு கருதாமல் கடன் கொடு. உன்னை நேசிக்கிறவர்களே நேசிக்கிறதுனால உனக்கு என்ன பலன் உண்டு? இத மாயக்காரர்கள் அஞ்ஞானிகள் அதை செய்கிறாங்களே. அதுதாங்க கிறிஸ்துவின் உபதேசம். அப்ப இன்றைக்கு உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் செய்வனை செய்திருக்கிறாங்க. ஒருவேளை அது ஒரு சம்பந்தக்காரரா இருக்கலாம், அல்லது உன்னுடைய உறவினர்களா, சகோதரர்களா, கூட வேலை செய்தவங்களா இருக்கலாம் என்று. இது கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. இந்த கிறிஸ்துவின் உபதேசத்துல இல்லாம நீங்க அந்நிய உபதேசத்துல இருந்தீங்கன்னா கட்டாயம் பாருங்க, தண்ணீரை போல இருதயம் கரைந்து போய் விடுவாங்க. இதை தீத்துவுக்கு எழுதும் போது கூட பவுல் வேற மாதிரி எழுதுறார். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாயும் இருப்பான். இன்னைக்கு அவங்களை எல்லாம் நமக்கு பிடிக்கிறதே கிடையாது. நம்மளுடைய இருதயத்துக்கு ஃபேவரா யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க தான் பாருங்க பெஸ்டான ஸ்பீக்கரே. அன்றைக்கு சவுல் சாமுவேலை சந்தித்த போது
இங்கிருந்து புறப்பட்டு போனேன்னா ராகேலின் கல்லறைக்கு போவேனர். இந்த ராகேலின் கல்லறைக்கு போனேன்னா உனக்கு ஆறுதல் கிடைக்கும். ஏன்னா காணாம போன கழுதை கிடைத்து விட்டது என்கின்ற ஒரு செய்தி வரும், நீ சந்தோஷப்படலாம் அப்படிங்கிற. ஆனா அதே இடத்துல இதாதபடி இன்னொரு இடத்துக்கு போக, அங்க ஆட்டுக்குட்டி அப்பமும் கிடைக்கும். அடுத்து இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா பெத்தேல்ல தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல சந்திப்ப, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்துல சேருவேன். கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில இறங்குற போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை வேறு மனுஷனாக்குவதற்கு அபிஷேகத்துல நிரப்புவார். நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவார். சார், நான் ஆறுதல் அடையணுமா மாறுதல் அடையணுமா? நான் நினைக்கிறது நான் ஆறுதல் அடையணும், ஒரு சர்ச்சுக்கு போனா எனக்கு ஆறுதல் கிடைக்கணும்னு. ஆனா தேவன் நினைக்கிறது உன்னை நான் மாறுதல் படுத்தணும். நீ ராஜாவா இந்த உலகத்துல இருக்கணும், ராஜ்யத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறது தான். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, ஆறுதலை தேடியே போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும் சார், இன்னைக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இதை காட்டிலும் பெஸ்டான பிரச்சனை வந்துச்சுன்னா வேற ஒருத்தர் ஆறுதல் படுத்துற தேடி போக போறீங்களா? அப்ப கிறிஸ்துவினுடைய உபதேசம் என்ன? கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த போது அவர் ஆவியினால பிசாசை எப்படி மேற்கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவர் மூலமா வசனத்தின்படி எப்படி வாழ முடியும் என்று ஒரு டெமோவா வாழ்ந்து காண்பித்து போதித்தார் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் உபதேச கோடாறுல போய் நம்ம சிக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம இருதயம் உறுதியற்று போய்விடும். இரண்டாவது காரியம் ஐக்கியம் எனப்பட்டது மிக மிக முக்கியம், ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்பை குறித்து 1 யோவான் 1வது அதிகாரத்தினுடைய 6-7 வசனங்களில யோவான் எழுதுறாரு. 1 யோவான் 1வது அதிகாரம் 6-7 வசனங்களில நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்னா நாம் ஆராதிக்கிற தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நம்ம அவரை ஆராதிக்கிற மக்களோடும் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவேளை சபை மாறி இருக்கலாம், ஆனா அவர்கள் தேவனுடையவர்கள் என்று. இன்னும் சொல்ல போனா அவர்கள் சபைக்கு வராமல் இருக்கலாம், அவர்கள் சபைக்கு வரப்போகிறவர்கள் என்று அந்த தரிசனத்துல பிரயாணம் பண்ணுவோம் பாருங்களேன். அந்த பலிபீடம் கட்ட போகிற யாக்கோபையே கர்த்தர் யாப்போக்கு என்கின்ற ஆற்றை கடக்க பண்ணி போராடி இஸ்ரவேலா மாத்தி ஏசாவை வரவழைத்து இருவர் கெட்டி அணைத்து அதுக்கப்புறம் தான் பலிபீடமே கட்ட போறாரு. சார், இந்த உலகத்துல அழிந்து போகிற பலிபீடத்தை கட்ட போகிற ஒரு மனிதனுக்கே இப்பேற்பட்ட ஒரு ஐக்கியம் வேணும்னா, தன்னையே பலியா ஒப்பு கொடுத்து இந்த உலக மனுஷனுக்காக ஒவ்வொருவரும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுக பண்ணணுமா இருந்தா, இப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஒப்புரவாக வேண்டி இருக்குதுங்க. நீங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பாருங்க, சபையில இருக்கிறவர்களோடு கூட பகை, குடும்ப மக்களோடு பகை, வேலை செய்கிறவர்களோடு பகை, படிக்கிறவர்களோடு பகை. ஆனா இங்க வருகிற போது ஆராதனையில நான் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன்னா, நான் சொல்ல அவன் பொய்யனா இருக்கிறான், அவன் ஏமாற்றப்படுறான். பவுல் கூட ஒனேசிமிய சிறைசாலையில சந்திக்கிறாருங்க. இந்த ஒனேசிம தன் மகனை போல ட்ரீட் பண்ணி அவனை பக்குவமா ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு பவுல் சிறைச்சாலையில இருந்துட்டு பிலமோனுக்கு இந்த ஒனேசிமின் கையில ஒனேசிமுக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்புறாரு. இந்த ஒனேசிம் யாருன்னா பிலமோன் வீட்டில இருந்து திருடி பிலமோனுக்கே தெரியாம வீட்டை விட்டு ஓடி வந்தவன். வேற ஏதோ ஒரு கேஸ்ல பிடிபட்டு பவுலோடு கூட சிறைச்சாலையில் இருந்த நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டவர். இன்றைக்கு இந்த பிலமோனுக்கு எழுதின நிருபத்துல பவுல் என்ன எழுதுறாருன்னா, ஒரே ஒரு நிருபங்க ஒரே ஒரு மனுஷனுக்காக எழுதப்பட்டது. அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக எழுதப்பட்ட அந்த நிருபத்தை மகா பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த புஸ்தகத்துல வேதாகமத்துல எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க.
பிலமோனுக்கு எழுதின நிருபம் பிலமோனுக்கு எழுதின நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல இந்த பிலமோனை நீ என்ன போல நீ ஏற்றுக்கொள்ள அப்படின்னு எழுதி அனுப்புற. எப்பேற்பட்ட ஒருவேளை பிலமோனே நீ பரிசுத்தவான் தான், உன்னிடத்துல இவன் தவறுதல் பண்ணிட்டான் தான், ஆனா இன்றைக்கு தேவனிடத்துல ஒப்புரவாயிட்டான், அவனை குற்றவாளியாவோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லது முன்னாடி எப்படி அவனை வேலைக்காரனா வைத்திருந்தே அப்படி வேலைக்காரனாவும் ஏற்றுக்கொள்ளாதபடி என்னை போல ஏற்றுக்கொள். நான் வயதுல மூத்தவன், ஊழியத்துல அனுபவம் உள்ளவன் என்கின்ற கட்டளையின்படி நான் எழுதல, ஒரு வேண்டுதலாய் எழுதுறேன்னு தண்ணியை தாழ்த்தி எழுதுறாருங்க. இதுதாங்க ஐக்கியங்கிறது. என்னன்னா தன்னை ஏற்றுக்கொள்றது போல தன்னால உருவாக்கப்பட்டவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்றவர்களை குறித்து நற்சாட்சியை கொடுத்து அனுப்பினார் பாருங்களேன். கடைசியா சொல்லி இருக்கிறது அப்பம் பிற்குதல். இயேசு கெத்சமனே தோட்டத்துல அவர் சிலுவை பாடுகளுக்கு போறதுக்கு முன்னாடி அப்பத்தை பிட்டு, இது உங்களுக்காய் பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, வாங்கி புசியுங்கள்னார். அப்ப இயேசு இந்த சரீரத்துல பிற்கப்படுவதற்குமே வந்தார், ஆனா யாரையுமே அவர் பிற்கவே இல்லை. அதே போல இந்த சரீரத்தை வாங்குற நீங்க உங்க சரீரம் கூட பிற்கலாம், ஆனா நீங்க எந்த சரீரத்தையும் பிட்டு விடக்கூடாது. உங்களை யார் வேணாலும் ஹேட் பண்ணி உங்க இருதயத்தை கிழிச்சிட்டு போலாம், ஆனா நீங்க யாரையுமே அந்த நிலைமையில கொண்டு போயிடக்கூடாது என்று சொல்லி இந்த உலகத்துல தெய்வீக அன்பு என்றால் என்ன என்பதை இதுதான் அப்பம் விற்கும் போது காமிச்சார். இந்த எம்மாவூர் சீசர்களோடு நடந்து போன போது அநேக காரியங்களை சொல்லி எம்மாவூர்ல அப்பத்தை பிட்டு காண்பித்ததுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7-10 வரைக்கும் இந்த அப்பம் பிற்கதுல சொல்றார். கடைசியா ஜெபம் ரொம்ப அவசியங்க. என்ன ஜெபத்துல என்ன நடக்குதுன்னா, ஒருவேளை நான் நினைக்கிற காரியம் இவ்வுலக மக்களை போல இருக்கலாம், ஆனா என்னை குறித்து தேவன் நினைக்கிற காரியம் இவ்வுலக மக்களுக்கு அப்பாற்பட்ட காரியம். இந்த ஜெபத்துல தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி தேவனோடு ஒப்புரவாவதற்குத்தான் ஜெபமே. அன்றைக்கு இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணாரு. பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்புனது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்துக்கு போய் வார்த்தையை வைத்து இந்த உலகத்துல எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரியானார். அதே போலதான் கெத்சமனே தோட்டத்துல இயேசு எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணாரோ அவருக்கு ஜெபத்தினுடைய அவசியமே கிடையாதுங்க. எங்க எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதன போது ஜெபம் பண்ணவே இல்லை. அநேக இடத்துல இயேசு ஜெபம் பண்ணவே இல்லை, ஆனா அநேக இடத்துல வெளியரங்கமா ஜெபம் பண்ணார். ஏன் ஜெபம் பண்ணார்னா, இது மாதிரி பாதையில நீங்க கடந்து வரும்போது உங்களுக்கு மிக மிக உறுதுணையா இருப்பது தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு அதை கடக்க முடியும் என்பதற்கு இருதயத்தை தேவனோடு கூட ஒப்புரவாக்குறதுக்கு தான் ஜெபமே. ஏன்னா சில விஷயங்கள் என் இருதயத்துக்கு புரியாதுங்க. அன்னைக்கு யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன தரிசனம் யோசேப்புக்கும் புரியல, அவங்க அப்பா அம்மாவுக்கும் புரியல, அவங்க அண்ணன் தம்பிக்கும் புரியல. இன்றைக்கு புரிஞ்சதுன்னா அந்த தரிசனம் நிறைவேறிச்சு பாருங்க, அன்றைக்கு தான் புரிஞ்சுது. அவ்வளவு இந்த நாட்கள்ல உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சில காரியம் மாம்ச இருதயத்துல புரியாது. ஆனா நாள் வர வர நீங்க தேவனோடு நடக்கத்தான் கர்த்தர் இந்த இருதயத்தை உறுதிப்படுத்தி இந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். ஒரு உறுதியான இருதயம் ஆண்டவரே, துர்செய்தியை கேட்பதினால ஆண்டவரே அவன் இருதயம் கலங்காது இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன். அப்பேற்பட்ட உறுதியான இருதயத்தின்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.